எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஷுவல் கிளிப்பில் வந்து 2017 வரப்போகிற சந்திர கிரகணம் அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு யார் யாருக்கு இந்த கிரகணம் தோஷத்தை ஏற்படுத்தும், அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்றதையும் அது எப்போ வருது அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் வந்து வானமண்டலம், ஜோதிட சாஸ்திரம், கிரகங்கள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற அவசியம் இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். இப்போது கிரகணம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, நம்ம சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம். அதாவது சூரியன், சந்திரன், பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒன்றினுடைய நிழல் மற்றொன்றின் மேலே விழுவது தான் கிரகணம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த நிழல்களுக்கு பெயர் தான் ஜோதிட சாஸ்திரம் எப்படி வச்சிருக்குன்னா ராகு கேதுன்னு வச்சிருக்கு. அதாவது சந்திரன் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருப்பார், சூரியன் இன்னொரு டைரக்ஷனில் போயிட்டுருப்பார். அப்படி போகும்போது சந்திரனுடைய பாதையும் சூரியனுடைய பாதையும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ, குறுக்கிடுதோ, அங்கே தான் ராகுவும் கேதுவும் உதிக்கிறாங்க. இவங்க வந்து நிழல் கிரகங்கள்னே பேர், நிழல் கிரகங்கள். ஸோ அதனால் ராகு வந்து சந்திரனை முழுங்குறாரு, கேது சூரியனை முழுங்குறாரு அப்படின்னு கதை கட்டி வச்சுருந்தாலும் அறிவியல் ஆராய்ச்சிப்படி நமக்கு இப்போ நல்லா தெரியும் எதனால் இது ஏற்படுதுன்னு. இப்போது இந்த இந்த கிரகணம் இந்த வருடம் 2017 எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் 7, 2017 நைட்டு 10:51 மணிக்கு ஆரம்பித்து உச்சியில் 11:50க்கு உச்சியில் இருக்கும் அந்த கிரகம். அப்புறம் நைட்டு 12:49க்கு கிரகணம் விட்டுடும். இந்த கிரகணம் வந்து பகுதி நேர கிரகணம். பூரண கிரகம்னு ஒன்று கிரகணம்னு இருக்குது, பகுதி நேர கிரகணம்னு ஒன்று இருக்குது, கங்கண கிரகம்னு ஒன்று கிரகணம் இருக்குது. கங்கணம்னா ரிங்கு. ஸோ இப்போ நடக்க போகிறது பகுதி நேர கிரகணம். இது இந்தியாவில் தெரியும். இப்போ நான் சொன்ன டைமு, தேதி இதெல்லாம் நீங்கள் வந்து இந்தியா டைமை ஃபாலோ பண்ணணுமா இல்லை உங்கள் டைமை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து தைப்பூசம் இப்போ February 14 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பூசம் என்பது நட்சத்திரம். February 14 இந்தியா டைமுக்கு தான் கொண்டாடணும்னா அமெரிக்காவில் February 13 கொண்டாடி ஆகணும். ஏன் February 14 கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, பூச நட்சத்திரம், நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டது, வானமண்டலம் சம்பந்தப்பட்டது, சூரியன் சந்திரன் இது சம்பந்தப்பட்டது எல்லாம் அந்தந்த ஊர் நேரப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு இப்போ இந்தியாவில் 6 மணி காலையில் அப்படின்னா உங்களுக்கு 6 மணி கிடையாது, வேறு ஏதோ ஊரில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வேறு டைம். அப்போது சூரியனை வைத்து கணக்கு போடுறதும் சந்திரனை வைத்து கணக்கு போடுவது எல்லாம் உங்கள் ஊர் நேரப்படி தான் போடணும். ஏன்னா உங்கள் ஊரில் அப்போ தான் சூரிய உதயம் ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது, அதையும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கிளிப்பில் சொல்கிறேன். சரி, கிரகணம் யாருக்கு ஆபத்தானதுன்னா கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், ப்ரெஷர்
அது அவங்களுக்கு கர்ப்பம் பிரசவம் நார்மலாக ஏற்படுறதுக்கு சில கோளாறுகளை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க. ஸோ அந்த அழுத்தம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒத்துக்காது, அவங்க வெளியில் வரக்கூடாது. அப்புறம் சந்திர கிரகணம் அப்படி என்பதனால சந்திரனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் கொஞ்சம் தோஷத்தை ஏற்படுத்தும். அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, உத்திராடம், திருவோணம், அது இல்லாமல் அஸ்தம் மற்றும் அவிட்டம், இந்த 5 நட்சத்திரங்களும் கண்டிப்பாக தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் திருவோணம் அன்னைக்கு தான் இந்த கிரகணம் நடக்குது. திருவோணத்துக்கு முன்னாடி இருக்கிற உத்திராடமும் திருவோணத்துக்கு அடுத்து இருக்கிற அவிட்ட நட்சத்திரமும் பாதிக்கப்படுது. ஸோ இந்த கிரகணத்தில் தோஷ பரிகாரம்னா என்ன அப்படின்னாக்கா, கிரகணம் விட்ட பிறகு வீட்டை சுத்தம் செய்யணும், நீங்கள் குளிக்கணும், அதுக்கப்புறம்தான் உணவு உட்கொள்ளணும். இல்லை நைட்டே உணவு கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே உணவு உட்கொள்ளலாம். ஆனால் கிரகணத்தில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. முடிந்தவரை கிரகணத்துக்கு முன்னாடியே உணவுப் பொருட்களை எல்லாம் காலி பண்ணிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏதாவது பாக்கி நாளைக்குன்னு வைக்கிறீங்கன்னா அதில் சந்திரனுடைய விஷ கரணங்கள் ரேஸ் பதிய வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த நாள் ஃபுட் பாய்சனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டைஜஷன் சிஸ்டம் ப்ராப்ளம், அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அதனால் அப்படி நீங்கள் அந்த சாப்பாடை அடுத்த நாள் சாப்பிட்ணும்னா தர்பைன்னு சொல்கிற குஷா கிராஸ் அதை வாங்கி எல்லா உணவுலையும் மேலே போட்டு வைக்கணும். ஏன்னா அந்த சந்திரனுடைய விஷ கதிர்கள் அதை ரிஃப்ளெக்ட் அண்ட் டிஃப்ளெக்ட் பண்ணிடும் இந்த தர்பை. கோயில்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நட சாத்தியிருப்பாங்க. சில கோயில்கள் சாயங்காலம் 6:30 மணிக்கே சாத்திடுவாங்க. அதுவும் பௌர்ணமி 7ஆம் தேதி அது அன்னைக்கு ரொம்ப அதாவது அழுத்தம் அதிகமாக இருப்பதனால நீங்கள் மகான்களுடைய சமாதிகளுக்கோ இல்லை கடல் சார்ந்த இடத்துலையோ போகிறத நைட்டில் அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த கிளிப்பில் சொல்ல வந்த விஷயம். சந்திரனுக்கான காயத்ரி மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம் சந்திர கிரகணம் விட்ட அப்புறம். அதுக்கப்புறம் சந்திரன் ஜோதிட ரீதிப்படி மனோகாரகன், நம்ம மனசை குழப்பிக்கிட்டே இருப்பார். அதனால தான் புத்தி பேதளித்தவர்கள் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி சந்திரன் இருக்கிற நாள் முழுசாக இருக்கிற நாளும் சந்திரன் முழுசாக இல்லாத நாளும் வேறு விதமாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சயின்ஸும் சொல்லுது. உங்களுக்கு இதில் ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டாலோ இல்லை முரண்பாடுகள் இருந்தாலோ இந்த கிளிப்புக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.